தமிழக வெற்றி கழக மாநாட்டு திடலில் நிலைநிறுத்தப்பட்ட 100 அடி கொடிக்கம்பம் திடீரென சாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், தற்போது கொடி என்பது சாய்ந்திருப்பதால் நாளைய தினம் விஜய் கொடி ஏற்றுவாரா என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. தற்போது இதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு என்பது நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. விழாவுக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருந்த ஒரு சூழலில் காலை முதல் அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. விழாவுடைய முக்கிய நிகழ்வாக 100 அடி கொடிக்கம்பம் என்பது மாநாட்டின் திடலில் வாயிலில் அமைக்கப்பட்டு அதில் விஜய் அவர்கள் கொடியேற்றுவார் என தகவல் என்பது வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக 100 அடி கொடிக்கம்பத்தை தயார் செய்யக்கூடிய பணியில் சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று அதற்கான பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அந்த 100 அடி கொடிக்கம்பமானது மாநாட்டு திடலுக்கு கொண்டு வரப்பட்டு அதனை நிலைநிறுத்தப்படக்கூடிய இறுதிக்கட்ட பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த பணிகளை பார்வையிடுவதற்காக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் உட்பட பல நிர்வாகிகளும் இந்த கொடிக்கம்பம் நிறுவக்கூடிய இடத்திற்கு வருகை தந்திருந்தாங்க. தொடர்ந்து அந்த கொடிக்கம்பத்தை நிறுவக்கூடிய பணிகள் என்பது தொடங்கியிருந்தது. குறிப்பாக அந்த கொடிக்கம்பத்தை நிறுவுவதற்கான பணிகள் தொடங்கிய போது கொடிக்கம்பத்தை நிலைநிறுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த கிரேனில் இருக்கக்கூடிய பெல்ட் அருந்து விழுந்ததன் காரணமாக கொடிக்கம்பம் சாய்ந்து அருகில் இருக்கக்கூடிய காரின் மீது முழுமையாக விழுந்தது. இதன் காரணமாக கடுமையான ஒரு விபத்து என்பது ஏற்பட்டிருந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. அதிர்ஷ்டவசமாக நல்வாய்ப்பாக அருகில தொண்டர்கள் யாரும் இல்லாததாலும் காரின் உள்ளே வேறு தொண்டர்கள் யாரும் இல்லாததாலும் இந்த விபத்து பெரும் உயிர் சேதம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கொடிக்கம்பம் சரிந்து விழும்போது சுற்றி இருந்த 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் உடனடியாக அலறி அடித்து ஓடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. ஒரு பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. காரினுடைய ஓட்டுநர் பேட்டி அளிக்கும் போது கூட நல்வாய்ப்பாக நாங்கள் காரில் இல்லை இருந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய சேதம் என்பது ஏற்பட்டிருக்கும். என்னுடைய கார் சுக்குநூறாக உடைந்து விட்டது. இந்த காரை வைத்து தான் எனக்கு ஒரு வாழ்வாதாரமே இருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில தான் அந்த காரினுடைய உரிமையாளருக்கு இழப்பீடு என்பது காருக்கான எவ்வளவு செலவு ஏற்படுமோ அதை கட்சியின் தரப்பில் வழங்கப்படும் என கட்சி நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகமே அந்த காருக்கான இழப்பீட்டை வழங்குவதாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க. இவை ஒரு புறம் இருக்க அந்த 100 அடி கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது துவங்கியிருக்கிறது. குறிப்பாக அந்த கொடிக்கம்பம் சரிந்து விழுந்ததில் கொடிக்கம்பம் 2ஆக பிளவுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த கொடிக்கம்பத்தை பேஸ்மெண்ட்டோட, அதாவது தரைத்தளத்தில் கான்கிரீட் போடப்பட்டு அந்த கான்கிரீட்டோடு பொருத்தக்கூடிய பணிகள் தான் ஈடுபட்டப்பட்டிருந்தது. அப்போது தான் அந்த கிரேனில் இருக்கக்கூடிய பெல்ட் சரிந்து விழுந்து பெல்ட் அருந்து விழுந்து இந்த கொடிக்கம்பம் என்பது சரிய தொடங்கியிருந்தது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த பேஸ்மெண்ட்டோட பொருத்தக்கூடிய பணிகளில் தற்போது ஏதேனும் பாதிப்பு இருக்கிறதா என்பதை இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் நேரில் ஆய்வு செஞ்சு வராங்க. பேஸ்மெண்ட் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பேஸ்மெண்ட்டில் கொடிக்கம்பத்தை மீண்டும் பொருத்த முடியும் அப்படின்ற தகவல் இருக்கக்கூடிய பட்சத்தில் இதனை ஆய்வு செய்து மீண்டும் இந்த கொடிக்கம்பத்திற்கு மாற்றாக வேறு கொடிக்கம்பத்தை இரவோடு இரவாக மாற்ற முடியுமா என்பது தொடர்பாகவும் அந்த சென்னையைச் சேர்ந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. குறிப்பாக பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிலவரம் எவ்வாறாக இருக்கிறது, பேஸ்மெண்ட்டில் மீண்டும் இந்த கொடிக்கம்பத்தை நிறுவ முடியுமா, அந்த நெட்டு போல்ட் என்று சொல்வார்கள், அதனை பொருத்த வேண்டும், அதை பொருத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை கண்காணிக்கக்கூடிய பணிகளில், ஆய்வு செய்யக்கூடிய பணிகளில் அந்த ஊழியர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கொடிக்கம்பம் சரிந்து விழுந்திருந்த கொடிக்கம்பத்தை தற்போது மீண்டும் அகற்றக்கூடிய பணிகளுக்கு கிரேன் வரவழைக்கப்பட்டு கிரேனுக்கு புதிதாக பெல்ட் பொருத்தப்பட்டு அதற்கான பணிகள் என்பது
என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சுமார் 30 டன் எடை கொண்ட கிரேன், எடையை தாங்கக்கூடிய கிரேன் என்பது வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரேன் உதவியோடு தான் தற்போது அந்த கொடிக்கம்பத்தை அகற்றக்கூடிய பணிகள், அதாவது அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது துவங்கியிருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே தனியார் பாதுகாவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதுகாவலர்கள் தற்போது இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை அப்புறப்படுத்தி அந்த விபத்து நடைபெற்ற பகுதியை சுற்றிலும் தடுப்பு வேலிகளை அமைத்து அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். தற்போது கிரேன் உதவியோடு அந்த கொடிக்கம்பத்தை மீண்டும் தூக்கக்கூடிய பணிகளில் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் இப்போ நேரடியாக பார்க்க முடிகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த சுற்று வட்டாரத்தில், அதாவது விபத்து நடைபெற்ற இடத்தில் இருந்து தற்போது அந்த கிரேன் மூலமாக அந்த கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்த இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அங்கு ஊழியர்கள் தவிர வேறு யாரும் உள்ளார இருக்கக்கூடாது அப்படின்றதையும் தொடர்ந்து நிர்வாகிகள் வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து தடுப்பு வேலிகள் அமைத்து தற்போது அந்த கொடிக்கம்பத்தை அகற்றக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலையில் அந்த பேஸ்மெண்ட் என்று சொல்வார்கள், பேஸ்மெண்ட் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது. பேஸ்மெண்ட்ல எந்தவித சேதாரமும் இல்லை என இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே இரவோடு இரவாக மாற்று ஏற்பாடாக வேறு ஒரு கொடிக்கம்பத்தை நிறுவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே இரவோடு இரவாக இந்த வேறு ஒரு கொடிக்கம்பத்தையும் நிறுவுவதற்கான பணிகளையும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை திட்டமிட்டபடி மாநாடு நடைபெறும் போது மாநாட்டுடைய துவக்கமாக இந்த 100 அடி கொடிக்கம்பம் என்பது நிறுவப்படும் எனவும் 100 அடி கொடிக்கம்பத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை விஜய் ஏற்றுவார் என மேடையில் இருந்தபடியே ஏற்றுவார் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மேடைக்கு அருகே 300 மீட்டருக்கு ரேம்ப் வாக் என்பது போடப்பட்டிருக்கிறது. அந்த ரேம்ப் வாக்கில் நடந்து சென்று அந்த ரேம்ப் வாக்கோடைய இறுதியில் பட்டன் மூலமாக இந்த கொடியை விஜய் ஏற்றுவார் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சரியாக நாளை மாலை 3 மணிக்கு அதற்கான இந்த மாநாடு என்பது தொடங்க இருக்கிறது. 3:15 முதல் 3:45 மணிக்குள்ளாக விஜய் இந்த மாநாட்டு மேடையில் இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை ஏற்றுவார் என தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இரவோடு இரவாக இதற்கு விபத்து நடைபெற்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சரிந்து விழுந்த கொடிக்கம்பத்திற்கு மாற்றாக வேறு ஒரு கொடிக்கம்பத்தை நிறுவுவதற்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் தயாராகி இருக்கிறது. 100 அடி கொடிக்கம்பத்தில் இறுதி முனையில் அதான் அந்த பாதிப்பு என்பது கொடிக்கம்பத்தில் இருக்கிறது. எனவே அதனை மட்டும் அப்புறப்படுத்திவிட்டு மீதம் இருக்கக்கூடிய பாகங்களை பொருத்துவதற்கும் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.